என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா என் கையை டச் பண்ணலாம். ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே சம்திங் எதுவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 11:49 ஆகுது. 12 மணி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட வீடு தான். இது நிறைய பேரனாமல் ஆக்டிவிட்டி நடக்கிறதா சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்றது சுத்தமாக புரியவே இல்லை ப்ரோ. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு சேலஞ்சாக கூட எடுத்துக்கோங்க. ஒரு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற ரூமில் ஸ்டே பண்ணி பாருங்கள். ஸ்டே பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே இங்கே என்னென்னலாம் நடக்குதுன்றது புரிய வரும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். சரி, கேட்டுதா? ஏதோ டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்த மாதிரி. ஆக்சுவலாக ஒன் மோர் திங் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும்தான் இருப்போம், வேறு யாருமே இல்லை. இந்த வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் இருக்காங்க. இன்றைக்கி நான் இங்கே வரப்போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் 2 பேருமே வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. இங்கே நடக்கிற சில ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நைட்டில் வந்து தூக்கமே வரும். மை காட், நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால தூங்கவே முடியல. நைட்டு வீட்டுக்குள்ளே யாரோ வந்து வாக் பண்ணுற மாதிரி கொலுசு போட்டுட்டு நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதவை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு, கதவை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் நடந்துகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த ரூம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆஃபீஸ் ரூமும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீடியோ பண்ணுறனால வந்து இங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி அண்டு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன நடக்குது, ஏன்னா வந்து ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அசையும் இல்லை கீழ் கதவை யாரும் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஆனால் சீரியஸாக உள்ள வேறு யாருமே இல்லை. ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த ரூமை விட்டு வெளியே போகாதீங்க, நீங்கள் இங்கேயே இருந்தால் தான் உங்களால் எல்லாத்தையும் லிசன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் அவங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரூமில் இருக்குது. அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணி கீ அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் மட்டும்தான் ஸ்டே பண்ணுறதுக்கு அலௌடு இருக்குது. ஓகே ஃபைன். இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன்னு நினச்சேன். பட் ஆனால் நான் மட்டும் இல்லைன்றது எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. ஓகே கேஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல என்ன நடக்குது, எந்த ஆன்மா இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருந்தவங்களுக்குமே தெரியாது. அண்ட் இப்போது வந்திருக்க எனக்குமே தெரியாது. ஸோ நம்ம இங்கே வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்றதை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு ஃபர்தராக இங்கே என்னென்னலாம் நடக்குதுன்ற விஷயமே நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ நம்மளோட கேமரா பேக் திங்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷன் வச்சுட்டேன். ஏன்னா இந்த ரூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதா அவங்க சொன்னாங்க. அவங்களோட அந்த ரூமில் இருக்கிறப்ப இந்த ரூமில் தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்குமா. ஸோ அதனால் இந்த ரூம்
ஹலோ, வெளில யாராக இருக்கீங்களா? கண்டிப்பாக இங்கே நான் மட்டும் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த வீட்டில் வேறு யாரோ இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ப்ரெசன்ஸை இப்போ தாராளமாக இங்கே வெளிப்படுத்தலாம். உங்களால் இப்போ இங்கே வர முடியுமா? கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:55 ஆகுது. ஸோ நான் இங்கே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா? இந்த ரூமில் தான் நீங்கள் இருக்கீங்கன்ற விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸை இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வெளிப்படுத்தலாம். இன்றைக்கி நான் உங்கள் கூட பேசுகிறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. நீங்கள் யாரையும் டிஸ்டர்பும் பண்ணலை இது வரைக்கும். ஆனால் நீங்கள் இருக்கிற ப்ரெசன்ஸை தான் நீங்கள் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க. அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, ஒரு வாட்டி வெளில போயிடலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வெளியே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டணும்ல வெளியே, அதனால் ஒரே ஒரு வாட்டி வெளியே போய்ட்டு காமிக்கிறேன். செமையாக ஸ்வெட் ஆகுது எனக்கு. வெளியே யாரும் வாக் பண்ணுறாங்க, தெளிவாக சவுண்டு கேட்குது. சல் சல். இங்கே தான் இருக்கு. நான் சொன்னல, லாக் பண்ணி கீழே மாட்டியாச்சு. உள்ள லாக் போட்டு தான் இருக்கு. யாரு யாரு? ஹலோ, ஆக்சுவலாக இதுதான் அவங்க பர்சனல் ரூம். லாக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே, this is kitchen area. என்ன கைஸ், தெளிவாக வந்து பார்த்துட்டிங்கல்ல. ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இங்கே நான் மட்டும்தான் இருக்க போகிறேன். ஆனால் நான் மட்டும் இருக்க போகிறது இல்லைன்றது எனக்கு இங்கே வந்தோடனே ஃபீல் ஆகிடுச்சு. இந்த சவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே கிளியராக ரெக்கார்ட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளோவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. உள்ளே யாரும் இல்லைன்றது நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க. இப்போ உள்ளே வந்து ஏதோ பீஃப் சவுண்டு கேட்டுது. நம்மளுக்கு கொடுத்த டாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் கேட்குதா? ஓ, வெளியே ரோட் சைடில் மேபி வந்து பார்த்திங்கன்னா பைக் போகிற சவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஆனால் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பால்கனியோட அந்த கிளாஸ் டோருமே வந்து பார்த்திங்கன்னா லாக்கில் தான் இருக்குது.
சவுண்டு இங்கே இவ்வளோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே ஃபைன், இந்த இடத்துல நீ இருக்கன்றது எனக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். இப்போ நான் இந்த இடத்துல ஒரே ஒரு லைட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இந்த லைட்டையும் நான் ஆஃப் பண்ணணுன்னா சொல்லு, நான் ஆஃப் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறி பார்த்தீங்கன்னா காமிச்சனா நான் இந்த லைட்டை ஆஃப் பண்ணுறேன். நீ இந்த இடத்துல இருக்கிறன்றது உண்மை அப்படின்னா எனக்கு இங்கே ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் க்ரியேட் பண்ணி காட்ட முடியுமா? ஓகே சூப்பர். ஆக்சுவலாக இப்போ நீ க்ரியேட் பண்ண இந்த நாக் சவுண்டை எனக்கு 3 வாட்டி மறுபடியும் பண்ணி காட்ட முடியுமா? ஓகே ஓகே சூப்பர், தேங்க்யூ. இப்போ நீ பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கியா இல்லை உள்ளே இருக்கியான்றது எனக்கு தெரியல சத்தியமாக. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு நீ ரெஸ்பான்ஸ் பண்ணனால இப்போ நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு உன் கூட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே கைஸ், இப்போ நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண போகிறேன். எல்லா லைட்டும் மீன்ஸ் ஒரே ஒரு லைட்டு தான் இங்கே மேலே எரியுற அந்த ஒரே ஒரு லைட்டு தான் இருக்குது. இதை ஆஃப் பண்ணிட்டேன்னா இந்த வீடு ஃபுல்லாகவே பிச் டார்க்குக்கு போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ற பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் இன்னொரு விஷயம் பண்ண போகிறேன். என்னென்னா நம்மக்கிட்ட பிளாக் கேண்டில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் ரிச்சுவல் ட்ரை கதவை யாரோ பண்ணாங்க. உள்ளே வர பார்க்குறீங்களா? நீ இங்கே உள்ளே தானே வரப்போகிற, தாராளமாக வரலாம். உனக்காக பார்த்திங்கன்னா உன்னை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பிளாக் கேண்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பிளாக் கேண்டில் ஏற்றி நான் இந்த இடத்துல உட்காரலான் இருக்கேன். கண்டிப்பாக அது உனக்கு பிடிக்கும்ல? உன்னோட எனர்ஜியை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி என் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த பிளாக் கேண்டில் ஏற்றலாமா? என்னாச்சு? எதுக்காக இப்படி பார்த்தீங்கன்னா கோவப்படுறீங்க? ஏன் கதவை போட்டு டம் டம்னு தட்டுற? கோவமா? பிளாக் கேண்டில் ரிச்சுவல் பண்ண வேணான்னு சொல்கிறியா நீனு? எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வரன்றது. ஸோ தெளிவாக என்கிட்ட சொல்கிறியா? பிளாக் கேண்டில் ரிச்சுவல் பண்ணலாமா வேண்டாமா? நீ பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு நீ கோபமாக இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ அதனால் நான் உன்கிட்ட கேட்குறேன். சொடக்கு போட்ட சவுண்டு கேட்டு வெளியே வெளியே யாரோ சொடக்கு போட்ட சவுண்டு கேட்டது தெளிவா? ஓகே ஓகே கைஸ், நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இவ்வளோ தெளிவாக அவங்களோட ப்ரெசன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அவங்க பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் பண்ணால் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு கேண்டிலை பார்த்திங்கன்னா ஏற்ற போகிறேன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல செயற்கையாக உருவாக்கின லைட்டை நான் பார்த்தீங்கன்னா அமைச்சிட்டேன். இப்போ இயற்கையாக உருவான இந்த வெளிச்சத்தில் தான் நான் இருக்கேன். உன்னால் இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா? ஹலோ,
செம்மையாக ஸ்வெட் ஆகுது எனக்கு. அது நீங்கள் தானா? ஹலோ? இப்போ இந்த இடத்துல யாரோ காசு சொன்னாங்க. தெளிவாக நான் பார்த்தேன், க்ளீனாக பார்த்தேன். இந்த இடத்துல யாரோ இப்போ கிராஸ் ஆனாங்க. ஓகே, கிளியராக பார்த்தேன் நான். கண்டிப்பாக அது நைட் விஷனில் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் ஆகிடும். ஏன்னா நைட் விஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரை கேப்சர் ஆகிருக்கு, கவர் ஆகும் நைட் விஷனில். ஓகே, சூப்பர். ஓகே, வேறு ஏதாவது என் கூட வந்து பேசணும்னு நினைக்கிறியா? ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? ஆக்சுவலாக நீ இங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஓகே, நான் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உன் கூட டவுசிங் ராடில் வந்து பேசி பார்க்குறேன். உன்னால் முடிஞ்சால் என் கூட வந்து பேசு. ஓகே, நான் இப்போ உங்களை வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக க்ளீனாக பார்த்துட்டேன். ஸோ நான் இப்போ உங்கள் கூட பேசணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போ நான் உங்கள் கூட இந்த டவுசிங் ராடு மூலிமா தான் நான் பேச போகிறேன். ஓ மை காட். ஓகே, சூப்பர். நீங்கள் இப்போ மறுபடியும் என் பக்கத்தில் வரீங்கன்றதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் வர ஃபுட் ஸ்டெப் சவுண்டு வந்து எனக்கு தெளிவாக கேட்குது. இப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்குற கேள்விக்கு ஆமான்னா இந்த டவுசிங் ராடை வந்து கிராஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த டவுசிங் ராடை வந்து பார்த்திங்கன்னா இப்படி விலக்கி விட்டுருங்க. சரியா? இதுதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பதில் சொல்கிற விதம். ஆமாம் இல்லைன்றது மட்டும்தான் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. ஓகே, ஃபைன். இப்போ நான் பார்த்தது கண்டிப்பாக ஒரு பெண்ணோட ஆன்மா தான்ன்றது என்னால் கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா நான் தெளிவாக பார்த்தேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஆன்மா தானா? நீங்கள் ஒரு பெண் ஆன்மானா எனக்கு இதில் ஆமான்னு சொல்லுங்கள். மை காட். சூப்பர், நான் எதிர்பார்த்த பதில் தான். நீங்கள் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்கீங்கன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியல. நான் உங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறேன். உங்களால் என் கூட பேச முடியுமா? உங்களால் என் கூட பேச முடியும்னா இந்த டவுசிங் ராடில் வந்து எனக்கு வந்து ஆமான்னு சொல்லுங்கள். என் கூட பேச முடியாதுன்னா நோன்னு சொல்லுங்கள். ஓ, எதனால் உங்களால் என் கூட பேச முடியாதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு ஒருவேளை என் கூட பேசுகிறது பிடிக்கலையா? பிடிக்கலன்னா ஆமான்னு சொல்லுங்கள், பிடிச்சிருக்குன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். என் கூட பேசுகிறது பிடிக்கலன்னா ஆமான்னு சொல்லுங்கள். ஓகே, அப்போ என் கூட பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றது தெரியுது. ஆனால் இருந்தாலுமே நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக என் கூட பேசுகிறதுக்கு தயங்குறீங்க. அது ஏன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக புரியல. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இன்றைக்கி ஓவர் நைட்டு எப்படிடா வந்து சர்வே பண்ண போகிறோம், என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பேனிக்கோடு தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரானேன். பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்ததுலேருந்து உங்களோட ப்ரெசன்ஸை அழகாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெளிப்படுத்தினீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து பயமுறுத்துறதுக்கு ட்ரை உங்களோட ப்ரெசன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ணீங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு.
இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பொறுமையாக பேசுகிறீங்க. ஏன்னா நான் எந்த இடத்துலையும் போன உடனே இந்த அளவுக்கு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் பண்ணதில்லை. நிறைய இடத்துல வந்து நான் போயிட்டு வீடியோ பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கேயுமே ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால தான் வந்து கேட்குறேன். உங்களுக்கு என் கூட பேசுகிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இப்போ நான் என்ன கேள்வி கேட்கணுன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே என்னோடய ஆழ் மனசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா எழுப்புங்க. உங்களோட ஆன்மாவை இந்த இடத்துல யாராவது கட்டி போட்டு வச்சுருக்காங்களா இந்த வீட்டுக்குள்ளேயே? ஓ, ஓகே. உங்களோட ஆன்மாவை இந்த வீட்டில் கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த வீட்டில் இருந்தவங்கள நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஓகே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருந்தவங்க உங்களை பார்த்து பயந்துருக்காங்க. என்னென்னா அவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ அவங்க வந்து உங்களை பார்த்து பயந்துருக்காங்க. மற்றபடி வந்து நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க. அவங்கக்கிட்டேயும் வந்து உதவி கேட்க ட்ரை பண்ணியிருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே இருந்த அந்த 2 பேர்த்துக்கிட்டேயும் உதவி தான் கேட்க ட்ரை பண்ணீங்க அப்படின்றது உண்மைனா எனக்கு இந்த இதில் எஸ் சொல்லுங்கள். ஓ மை காட், க்ளீன் ஆன்சர் வருது கைஸ். ஓகே, அப்போ நீங்கள் இங்கே இருந்தவங்கக்கிட்ட உங்களுக்கு உதவி தான் கேட்க ட்ரை பண்ணியிருக்கீங்க, கரெக்டா? ஓகே கைஸ், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ஆன்மாவை நம்பவே கூடாது. தெளிவாக பார்த்தீங்களா? இப்போ நான் உங்களை தான் பார்த்தேனா? ஹலோ, ஓகே ஃபைன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏதோ பேசணுன்னு ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அமைதியாக இருக்கேன், லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் என் பக்கத்தில் வர முடிஞ்சா நான் உங்க கூட பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். உங்களால் இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா? நான் இப்போ இந்த ரூமில் இருக்கேன். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ஆஃப் பண்ண போகிறேன் நான். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல அகைன் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஒரே ஒரு கேண்டிலோடைய லைட்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் தாராளமாக என் கூட பேசணும்னு நினச்சி நான் வந்து பேசலாம். என்கிட்ட வந்து பேச முடியுமா? இல்லை இந்த ரூம்குள்ளே வர முடியுமா உங்களால்? இந்த ரூம் உள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களா என் பக்கத்தில்? செம்ம எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அந்த உருவத்தை இவ்வளோ க்ளோஸாக வந்து நான் பார்ப்பேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ க்ளோஸில் பார்த்தேன். அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக எடுக்கிறப்ப இதில் கூட நைட் விஷனில், ஏன்னா அந்த இடம் தெரியுது, ஃப்ரிட்ஜுக்கிட்ட தெரியுதுன்னு நினைக்கிறேன். க்ளீனாக தெளிவாக வந்து பார்த்தேன். வா,
அப்படியே சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ள கிச்சன் உள்ளே போச்சு. ஆனால் போய் பார்த்தா கிச்சனில் யாருமே இல்லை. ஓகே, இப்போ நான் 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கேன். உங்களால் இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா? நான் உங்களை மறுபடியும் பார்த்துட்டேன். உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களோட ப்ரெசன்ஸை என் கண்ணு முன்னாடி காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு நீங்கள் மறுபடியும் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இப்போ என் பக்கத்தில் வந்து பேசலாம். ஸோ நீங்கள் என் பக்கத்தில் வந்து பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, நான் இப்போ ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பண்ணுறேன். இப்போ நான் இந்த இடத்துல இந்த கேண்டில் வெளிச்சம் இருக்குது, இந்த கேண்டில் வெளிச்சத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அணைக்க போகிறேன். அப்போயாவது என் பக்கத்தில் வருவீங்களா? வேறு வழி இல்லை கைஸ், கேண்டில் வெளிச்சத்தை ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் இருக்கிற அதே பீச் டார்க்கில் தான் நான் இருக்கேன். ஸோ ப்ளீஸ் என் பக்கத்தில் வர முடியுமா? உங்களை பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா என் கையை டச் பண்ணலாம். இப்போ என்னால் இங்கே எதையுமே பார்க்க முடியல, எல்லாமே இருட்டாக தான் இருக்குது. வெளியே வராங்க, நடக்கிற சவுண்டு கேட்குது. ஹலோ, இருக்கீங்களா? இப்போ நீங்கள் இருக்கிற அதே இருட்டில் தான் இருக்கேன். இப்போ நீங்கள் முன்னாடி வந்தால் கூட உங்களை என்னால் பார்க்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை வெளிப்படுத்தலாம் என் பக்கத்தில் வந்து. ஹலோ, ஓகே ஃபைன். ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணேன். ஓகே ஃபைன். இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்கலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து அவங்க ஏதாவது நம்ம கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது வந்து ப்ரெசன்ஸ் ஏதாவது காமிக்கிறாங்களான்றத நான் இங்கே வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷன் வந்து இங்கே ரன்னிங்கில் தான் இருக்க போகுது பகல் வரைக்கும். அண்டு காலையில் வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கீழே க்ளீனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டவல் இருக்குது. ஸோ இந்த டவல் எடுத்து போட்டு ஃபேன் இருக்குது, ஃபேன் போட்டு வந்து பார்த்திங்கன்னா படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏன்னா நைட்டு என்ன நடக்குதுன்றத நைட் விஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறனால என்ன நடக்குதுன்றதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக பார்த்துடலாம் இங்கே. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது நடந்ததுன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.